உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர ஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் 2 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஜிகே. இப்போ நம்ம அதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம்னா 2022 அண்ட் 2023 அதில் எஸ்ஐ எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த மாடல் வச்சு தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போகலாங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சன்லைட் டேக்ஸ் அபவுட் டேஷ் மினிட்ஸ் டு ரீச் த எர்த். வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் டேஷ் நிமிடங்கள் ஆகும். ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க, பி 8.2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, சி 8.3 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டி வந்து 8.4 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சூரிய ஒளி பூமியை சென்றடைவதற்கு எவ்வளோ மினிட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க, 8 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, பி 8.2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, சி வந்து 8.3 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டி வந்து பார்த்தீங்கன்னா 8.4 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 8.3 மினிட்ஸ். So second question, the Venus and the Uranus planets rotate in dash direction. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் டேஷ் இல் சுழல்கின்றன சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூமியா இருக்கட்டும் இல்ல மற்ற பிளானட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியும் யுரேனஸ் தவிர மற்ற பிளானட்லாம் எல்லாம் சுத்தம் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஆனா வெள்ளியும் யுரேனஸ் கோள்கள் மட்டும் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கடிகார சுற்று. தேர்ட் கொஸ்டின், தி லாஸ்ட் பிளானட் 4 பிளானட் ஆர் கால்ட். என்ன சொல்ல கேட்டிருக்காங்க, கடைசி 4 கோள்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெளிப்புற கோள்கள், பி வியாழன் நிகர்கோள்கள், சி வளிமக்கோள்கள், டி மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், விச் பிளானட்ஸ் டஸ் நாட் ஹேவ் எனி சேட்டலைட்ஸ். எந்த கோள்களுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ புதன், பி வெள்ளி, சி ஏ மற்றும் பி டி எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி ஏ மற்றும் பி. ஐந்தாவது கேள்வி, விச் பிளானட்ஸ் கால்டு எர்த் ட்வின்ஸ். எந்த கோள்கள் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ புதன், பி வெள்ளி, சி யுரேனஸ், டி நெப்டியூன். எந்த கோள்கள் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன பார்த்தீங்கன்னா எந்த கோள் பார்த்தீங்கன்னா பி வெள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆறாவது கேள்வி, which planet has largest number of natural satellites. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஏ ஜூபிட்டர், பி சாட்டர்ன், சி யுரேனஸ், டி மார்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக துணைக்கோள் கொண்ட கோள் எது, வியாழன் ஜூபிட்டர். செவன்த் கொஸ்டின், how many days are in one leap year. ஒரு லீப் வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ 365, பி 366, சி 365 கால், டி 366 கால். இதுல வந்து லீப் இயர் வந்து பாத்தீங்கன்னா 366. சோ ஒரு வருடத்திற்கு எவ்வளவு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா 365 நாட்கள் ஒரு வருடத்திற்கு. இது வந்து லீப் இயர்னா வந்து பாத்தீங்கன்னா 366. 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் இயர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எட்டாவது கேள்வி, தி டிராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேசஸ் தி சன் டைரக்ட்லி ஆன் which day. எந்த நாள் கடகரையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏ ஜூன் 21, பி டிசம்பர் 22, சி மார்ச் 21, டி செப்டம்பர் 23. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 21. நைன்த் கொஸ்டின், which day are called as equinox. எந்த நாட்கள் சம பகலிரவு நாட்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன்ஸ் ஏ மார்ச் 21, பி செப்டம்பர் 23, சி ஏ மற்றும் பி, டி எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஏ மற்றும் பி. பத்தாவது கேள்வி, how many star planet are there in our solar system. நமது சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் உள்ளன. ஆப்ஷன்ஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, பி 4 கொடுத்துருக்காங்க, சி 5 கொடுத்துருக்காங்க, டி 6 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. Question number 11, the Archaeological Survey of India was started with Alexander Cunningham as surveyor in which year. எந்த ஆண்டில் அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 1861, பி என்ன கொடுத்திருக்காங்க 1856, சி என்ன கொடுத்திருக்காங்க 1920, டி என்ன கொடுத்திருக்காங்க 1924. இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ 1861, 1861. 12வது கேள்வி,
In which year the archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro? தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய எந்த ஆண்டில் ஆரம்பித்தனர்? இது வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ஏ 1861, பி 1856, சி 1920, டி 1924. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சி. ஆன்சர் வந்து சி 1920, 1920. அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 13, क्वेश्चन நம்பர் 13. which of the following were unknown to the Indus people? பின்வருவனவற்றில் எது சிந்துவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை? எந்த அறிந்திருக்கவில்லை? இப்போ என்னன்னு பாப்போம். ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இரும்பு கொடுத்துறாங்க, பி குதிரை கொடுத்துருக்காங்க, சி வந்து ஏ மற்றும் பி கொடுத்துறாங்க, டி வந்து தாமிரம் கொடுத்துறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி. ஏன்னா இது இரும்பு மற்றும் குதிரை வந்து சிந்துவெளி மக்கள் வந்து அறிந்திருக்கவில்லை. அடுத்தது क्वेश्चन நம்பர் 14. The ruins of Harappa were first described by which Britishers in his book? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் எந்த ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார்? ஆப்ஷன் ஏ என்னென்ன கொடுத்திருக்காங்க? சார்லஸ் மேசன், பி சர் ஜான் மார்ஷல், சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், டி பிஎன்சி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ சார்லஸ் மேசன். Next question number 15. Which animal did Harappan people use for transport? ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு எந்த விலங்கினை பயன்படுத்தினர்? ஆப்ஷன் ஏ மாடு, ஆப்ஷன் பி கழுதை, ஆப்ஷன் சி காளை, ஆப்ஷன் டி குதிரை. ஆன்சர் என்ன? காளை. ஆப்ஷன் சி வந்து காளை. இது ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட் question number 16. What was the first metal discovered and used by humans? என்ன சொல்றாங்க? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ செம்பு கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் பி இரும்பு கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் சி ஈயம் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் டி வந்து வெண்கலம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஏ செம்பு. क्वेश्चन நம்பர் 17, 14வது கேள்வி. Which of the following speaks about the greatness of பூம்புகார்? பின்வருவனவற்றில் எது பூம்புகாரின் சிறப்பை பற்றி கூறுகின்றது? ஆப்ஷன்ஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி அனைத்தும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். क्वेश्चन நம்பர் 18, 18வது கேள்வி. Who among the following rulers ruled மதுரை? இவர்களில் யார் மதுரையை ஆட்சி செய்தனர்? ஆப்ஷன்ஸ் ஏ பாண்டியர், பி சோழர், சி களப்பிரர், டி அனைத்தும். சோ மதுரை ஆட்சி செஞ்சவர் யாரு? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி அனைத்தும். மதுரையை பாத்தீங்கன்னா அனைவரும் பாத்தீங்கன்னா இதுல உள்ள அனைவரும் ஆட்சி செய்திருக்காங்க. क्वेश्चन நம்பர் 19. How many poets were worked in Tamil associated with the last சங்கம்? கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் சி ஏ 32, ஆப்ஷன் பி 49, ஆப்ஷன் சி 72, ஆப்ஷன் டி 65. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி 49. क्वेश्चन நம்பர் 20, 20வது கேள்வி. Who among the following persons mentioned the fame of மதுரை? பின்வரும் நபர்களில் யார் மதுரையின் புகழை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ மெகஸ்தனிஸ், ஆப்ஷன் பி தானக்கியர், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா தாலமன். கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन, அடுத்த கேள்வி 21வது கேள்வி. போயட் காளிதாசா செட் which is the best cities? நகரங்களில் எது சிறந்தது என்று கவிஞர் காளிதாசர் கூறினார்? ஆப்ஷன் ஏ புகார், ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி காஞ்சி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. கரெக்டான ஆன்சர் வந்து சி காஞ்சி. நெக்ஸ்ட் क्वेश्चन 22வது கேள்வி. Who among the following persons was born and lived in காஞ்சி? பின் வருபவர்களில் யார் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள்? ஏ தர்மபாலர், பி சுமதி, சி ஜோதிபாலர், டி அனைத்தும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி அனைத்தும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 23. which of the following is தொண்டை நாடு? பின்வருவனவற்றில் எது தொண்டை நாடு? பின்வருவனவற்றில் எது தொண்டை நாடு? ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ காஞ்சிபுரம், பி திருவண்ணாமலை, சி வேலூர், டி அனைத்தும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 24. Dash has the honor of establishing a society and developing Tamil. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை டேஸுக்கு உண்டு? ஆப்ஷன்ஸ் ஏ மதுரை, பி கருவூர்,
சி தஞ்சை, டி பூம்புகார். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ மதுரை. ஸோ சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. சோழநாடு டேஸ். சோழநாடு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஏ சோறுடைத்து, ஆப்ஷன் பி முத்துடைத்து, ஆப்ஷன் சி வேலமுடைத்து, ஆப்ஷன் டி சான்றோடைத்து. ஆப்ஷன் சி ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சோறுடைத்து. கொஸ்டின் நம்பர் 26. டேஸ் இஸ் நவுன் அஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ். டேஸ் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பூம்புகார், ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி தொண்டி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். அப்புறம் இந்த காஞ்சிபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா 1000 ஏரிகளின் நகரம் என்று காஞ்சிபுரம் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. தி புத்திஸ்ட் monk மணிமேகலை spent the last part of her life at. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை டேஸில் கழித்தார். ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி பூம்புகார், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருச்சி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28. which are the famous towns in தமிழகம். தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி காஞ்சி, ஆப்ஷன் சி பூம்புகார், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி இவை அனைத்தும். அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 29. which is the land of highest rainfall. அதிக மழை பொழியும் பகுதி எது? அதிக மழை பொழியும் பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி அஸ்ஸாம், ஆப்ஷன் சி நாகாலாந்து, ஆப்ஷன் டி ராஜஸ்தான். இந்தியாவில சரி அதிக மழை பொழியும் வந்து மேகாலயா. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. இந்தியாவில் அதிக மழை பொழியும் வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா. அடுத்தது பாருங்க. which is the land of lowest rainfall. குறைவான மழை பொழியும் பகுதி எது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி அஸ்ஸாம், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி திரிபுரா. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஏ ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 31வது கேள்வி. டேஸ் இஸ் த ஓல்டஸ்ட் திராவிடன் லாங்குவேஜ். டேஸ் மொழி பழமையான திராவிட மொழி ஆகும். ஏ தமிழ், பி சமஸ்கிருதம், சி பாலி, டி பி மற்றும் சி. இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ். இதுக்கு ஆன்சர் தமிழ். கொஸ்டின் நம்பர் 32. 32வது கேள்வி. which year has declared Tamil as the first classical language. எந்த ஆண்டு தமிழை முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஏ 2000, பி 2002, சி 2004, டி 2015. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி 2004. கொஸ்டின் நம்பர் 33. 33வது கேள்வி. how many languages declared as the classical languages. எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் டி 8, ஆப்ஷன் டி 9. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் படி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் படி ஆன்சர் 6. ஆனா இப்ப அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா 11 லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 34. 34வது கேள்வி. which of the following language has not declared classical language. பின்வரும் எந்த மொழி செம்மொழியாக அறிவிக்கப்படவில்லை? ஆப்ஷன் ஏ தெலுங்கு, ஆப்ஷன் பி கன்னடம், ஆப்ஷன் சி உருது, ஆப்ஷன் டி ஒரியா. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி உருது. கொஸ்டின் நம்பர் 35. which schedule the Constitution of India recognizes 22 language as official language has been approved. which schedule the Constitution of India recognizes 22 language as official language has been approved. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அட்டவணையில் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 5வது, ஆப்ஷன் பி 6வது, ஆப்ஷன் சி 7வது, ஆப்ஷன் டி 8வது. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8வது. அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 36. சோலியா இஸ் டான்ஸ் விச் ஸ்டேட். சோலியா எந்த மாநிலத்தின் நடனம்? சோலியா எந்த மாநிலத்தின் நடனம்? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், பி உத்தரகாண்ட், சி அஸ்ஸாம், டி பஞ்சாப். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். கொஸ்டின் நம்பர் 37. 37வது கேள்வி. which of the following is Hindustani music. பின் வருவனவற்றுள் எது இந்துஸ்தானி இசை? ஆப்ஷன் ஏ லாவணி இசை, ஆப்ஷன் பி கஜல் இசை,
ஆப்ஷன் சி நாட்டுப்புற இசை, ஆப்ஷன் டி அனைத்தும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 38 38வது கேள்வி. இந்தியா இஸ் நவுன் அஸ் டேஷ். இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கண்டம், ஆப்ஷன் பி துணைக்கண்டம், ஆப்ஷன் சி தீவு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா துணைக்கண்டம். ஆப்ஷன் பி வந்து சப்கான்டினென்ட் துணைக்கண்டம். கொஸ்டின் நம்பர் 39 39வது கேள்வி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக் வாஸ் ரிட்டன் பை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஏ ராஜாஜி, பி வஉசி, சி நேதாஜி, டி ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 40வது கேள்வி. தி பேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாஸ் காயின்ட் பை. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ நேரு, பி பி ஆர் அம்பேத்கர், சி காந்தி, டி ராஜாஜி. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. கொஸ்டின் நம்பர் 41 வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். ஆப்ஷன் ஏ பெரிய ஜனநாயகம், ஆப்ஷன் பி இனங்களின் அருங்காட்சியகம், ஆப்ஷன் சி மதசார்பற்ற நாடு, ஆப்ஷன் டி பி மற்றும் சி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி இனங்களின் அருங்காட்சியம் என்று அழைத்தார். வி.ஏ. ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா இனங்களின் அருங்காட்சியம் என்று அழைத்தார். கொஸ்டின் நம்பர் 42 பிகு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் இன். பிகு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி அஸ்ஸாம், ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அஸ்ஸாம். கொஸ்டின் நம்பர் 43 43வது கேள்வி. நேம் த புக்ஸ் ரிட்டன் பை ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி அக்னி சிறகுகள், ஆப்ஷன் சி எழுச்சி தீபங்கள், ஆப்ஷன் டி அனைத்தும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 44 44வது கேள்வி. ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்ட் பாரத் ரத்னா இன் த இயர். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1997, ஆப்ஷன் பி 1996, ஆப்ஷன் சி 1995, ஆப்ஷன் டி 1993. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1997. கொஸ்டின் நம்பர் 45 விஸ்வநாதன் ஆனந்த் become India's first grandmaster in which year? விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1997, ஆப்ஷன் பி 1988, ஆப்ஷன் சி 1985, ஆப்ஷன் டி 1987. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் பி 1988. சோ விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1988. கொஸ்டின் நம்பர் 46 46வது கேள்வி. இன் விச் ஸ்போர்ட் இளவழகி எக்ஸல் இன். இளவழகி எந்த விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குகிறார்? ஆப்ஷன் ஏ கேரம், ஆப்ஷன் பி டென்னிஸ், ஆப்ஷன் சி செஸ், ஆப்ஷன் டி மல்யுத்தம். ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ கேரம். இளவழகி கேரம்ல சிறந்து விளங்குகிறார். கேரம் விளையாட்டுல சிறந்து விளங்குகிறார். கொஸ்டின் நம்பர் 47 47வது கேள்வி. which article of the constitution says discrimination against any citizen on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them is permitted? மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் மட்டுமே எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிரான பாகுபாடு அனுமதிக்கப்படாது என்று அரசியலமைப்பில் எந்த பிரிவு கூறுகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 15. சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 15(1). இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி 15(1). கொஸ்டின் நம்பர் 48 which year B.R. அம்பேத்கர் was conferred பாரத ரத்னா. B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1992, ஆப்ஷன் சி 1993, ஆப்ஷன் டி 1987. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ 1990. கொஸ்டின் நம்பர் 49 as per the 2011 census the highest literate dash district in தமிழ்நாடு. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம். ஆப்ஷன் ஏ நாமக்கல், ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி சிவகங்கை, ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி கன்னியாகுமரி. ஆப்ஷன் டி கன்னியாகுமரி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 50 as per the 2011 census lowest literate district in தமிழ்நாடு
2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைவான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி தருமபுரி, ஆப்ஷன் சி விழுப்புரம், ஆப்ஷன் டி நீலகிரி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஆன்சர் தருமபுரி. Question number 51. As per 2011 census, the highest sex ratio in dash district. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம். ஆப்ஷன் ஏ நீலகிரி, ஆப்ஷன் பி தருமபுரி, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி கிருஷ்ணகிரி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ நீலகிரி. Question number 52. 52வது கேள்வி. Which year Mr. மாரியப்பன் தங்கவேலு won the gold medal in Rio Paralympics? திரு மாரியப்பன் தங்கவேலு எந்த ரியோ ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ 2015, ஆப்ஷன் பி 2016, ஆப்ஷன் சி 2017, ஆப்ஷன் டி 2018. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி 2016. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 53. 53வது கேள்வி. For how many years was Mandela, the former president of South Africa, was imprisoned? தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 25, ஆப்ஷன் சி 27, ஆப்ஷன் டி 29. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 27. நெக்ஸ்ட் क्वेश्चन 54வது கேள்வி. அசோக சக்ரா with 24 spokes in our national flag was taken from pillar of Ashoka. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய டேஷ் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ சாரநாத், ஆப்ஷன் பி சாஞ்சி, ஆப்ஷன் சி லும்பினி, ஆப்ஷன் டி சாசாராம். ஆப்ஷன் ஏ சாரநாத். இதான் ஆன்சர். Question number 55. 55வது கேள்வி. During the period of Ashoka, which religion spread to different parts of Asia? அசோகரின் ஆட்சியில் எந்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? ஆப்ஷன் ஏ இந்து மதம், ஆப்ஷன் பி சமண மதம், ஆப்ஷன் சி புத்த மதம், ஆப்ஷன் டி ஜெராஸ்ட்ரியம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி புத்த மதம். நெக்ஸ்ட் क्वेश्चन 56வது கேள்வி. Find the incorrect pair. தவறான இணையை காண்க. இது வந்து क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபிதிகஸ் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. இது ஆன்சர் சரியான ஆன்சர். அடுத்தது ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. இது சரி. பீக்கிங் மனிதன் பிரான்ஸ் கொடுத்திருக்காங்க. இது தவறான ஆன்சர். இதுக்கு வந்து சைனா. ஹோமோ சேபியன்ஸ் ஆப்பிரிக்கா. இது சரி. இதுல தவறான இணை வந்து பாத்தீங்கன்னா பீக்கிங் மனிதன். இது வந்து சைனா தான் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் பீக்கிங் மனிதன். இதான் வந்து பாத்தீங்கன்னா தவறான இணையை கொண்டுள்ளது. இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா சி. क्वेश्चन நம்பர் 57. 57வது கேள்வி. Even today in the villages of which district in Tamil Nadu people have the habit of making the without use of matchbox? தீப்பெட்டிகளை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது? ஏ தருமபுரி, பி நீலகிரி, சி கிருஷ்ணகிரி, டி தென்காசி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி நீலகிரி. நெக்ஸ்ட் क्वेश्चन 58வது கேள்வி. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட். சிந்து வெளி நாகரிகத்தின் காலம். ஆப்ஷன்ஸ் ஏ கற்காலம், பி வெண்கல காலம், சி இரும்பு காலம், டி செம்பு காலம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி வெண்கல காலம். क्वेश्चन நம்பர் 59. 59வது கேள்வி. தி predecessor to இண்டஸ் சிவிலைசேஷன் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் சி காலிபங்கன், ஆப்ஷன் டி மெஹர்கர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி மெஹர்கர். क्वेश्चन நம்பர் 60. 60வது கேள்வி. A granary with wall made of mud bricks has been ராகிகர்கி. A village in dash செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று டேஸ் மாநிலத்தில் உள்ள ராகிகர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஏ ராஜஸ்தான், பி ஹரியானா, சி கராச்சி, டி பஞ்சாப். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஹரியானா. 61வது கேள்வி. அக்கார்டிங் டு which schedule of Indian Constitution 22 languages are recognized as official language? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 6வது, ஆப்ஷன் பி 7வது, ஆப்ஷன் சி 8வது, ஆப்ஷன் டி 9வது.
ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8வது. கொஸ்டின் நம்பர் 62. Which of the following is a festival celebrated in the state of Gujarat? பின் வருவனவற்றுள் குஜராத் மாநிலத்தில் கொண்டாடப்படும் திருவிழா எது? ஆப்ஷன் ஏ பாங்க்ரா, பி கார்பா, சி கல்பேலியா, டி கூமர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பி கார்பா. கொஸ்டின் நம்பர் 63 கேள்வி. இதுல உள்ள கூட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பத்தி கொடுத்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா he is popularly known as Baba Sahib. He is the father of Indian Constitution. He was independent India's first law minister. Which is the above statement is false? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவரை பத்தி கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாபா சாஹிப் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை ஆவார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேற்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கூற்றும் தவறு இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. 64வது கேள்வி. தமிழ்நாட்டில் எங்கு பீடபூமி காணப்படவில்லை? ஆப்ஷன் ஏ தர்மபுரி பீடபூமி, ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் பீடபூமி, ஆப்ஷன் சி சேலம் பீடபூமி, ஆப்ஷன் டி மதுரை பீடபூமி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் பீடபூமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 65வது கேள்வி. இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே, சர்வதேசம் மலை தினம். ஆப்ஷன் ஏ மார்ச் 11, ஆப்ஷன் பி ஜூன் 11, ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 11, ஆப்ஷன் டி டிசம்பர் 11. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி டிசம்பர் 11 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 66வது கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கூற்று என்ன கொடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா the term history has been derived from the Egypt word historia. இரண்டாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா historia means learning by inquiry. இது வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல பின்வரும் அறிக்கைகளை காண்க. வரலாறு என்ற சொல் எகிப்து சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இரண்டாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி மட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலாறு என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா கிரேக் சொல்ல இருந்து பெறப்பட்டது. derived from the Greek word. எகிப்து வேர்டு வராது, கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 67வது கேள்வி. Who compiled and published the book The Search for the India's Lost Emperor on Ashoka? அசோகர் பற்றிய The Search for the India's Lost Emperor என்ற நூலை தொகுத்து வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜோன்ஸ், ஆப்ஷன் பி ஜேம்ஸ் பிரின்செப், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிகம், ஆப்ஷன் டி சார்லஸ் ஆலன். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சார்லஸ் ஆலன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 68வது கேள்வி. மேட்ச் கொடுத்திருக்காங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துகள் வந்து பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி, மதுரை, கீழ்வளை, விழுப்புரம், குமுதிபதி, கோயம்புத்தூர், பொறிவரை குகை, கரிக்கையூர், நீலகிரி. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரியா கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 69வது கேள்வி. Consider the following statements. Tibetan plateau is the highest plateau in the world. So, it is called as the roof of the world. The flat-topped part of the plateau is called tabland. என்ன கேட்டிருக்கான்? Which is wrong statement கேட்டிருக்கான். பின்வரும் அறிக்கைகளை காண்க. என்ன கூட்டலாம் என்ன கொடுத்துறோம் பார்த்தீங்கன்னா திபெத்திய பீடபூமி உலகின் மிக உயரமான பீடபூமியாகும். எனவே இது உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. பீடபூமியின் தட்டையான மேற்பகுதி மேசை நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தவறான எதுவுமே இல்லை, எல்லாமே சரியான ஆன்சர் தான். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 70வது கேள்வி. Who was the Chief Minister of தமிழ்நாடு இண்டிபெண்டன்ட் இந்தியா? சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ குமாரசாமி, ஆப்ஷன் பி ஓமந்தூர் ராமசாமி, ஆப்ஷன் சி டி பிரகாசம், ஆப்ஷன் டி சுப்பராயுடு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஓமந்தூர் ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 71வது கேள்வி. மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன். மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1909 1909, பி 1919, சி 1929, ஆப்ஷன் டி 1949. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1909 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 72வது கேள்வி.
இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி ஃபவுண்டட் இன் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1885 பம்பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் 73வது கேள்வி. இன் விச் இயர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் contested and came to the power in general election தமிழ்நாடு? இந்திய தேசிய காங்கிரஸ் முதன்முறையாக தமிழகத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1920, ஆப்ஷன் பி 1929, ஆப்ஷன் சி 1937, ஆப்ஷன் டி 1952. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி 1937. நெக்ஸ்ட் கொஸ்டின் 74வது கேள்வி. திராவிடர் கழகம் ஸ்டார்டட் இன் திராவிடர் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1940, ஆப்ஷன் பி 1942, ஆப்ஷன் சி 1944, ஆப்ஷன் டி 1949. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1944. நெக்ஸ்ட் கொஸ்டின் 75வது கேள்வி. இன் 1918 இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ட்ரேட் யூனியன் இஸ் 1918 இந்தியாவில் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம்? ஆப்ஷன் ஏ கல்கத்தா தொழிற்சங்கம், ஆப்ஷன் பி பம்பாய் தொழிற்சங்கம், ஆப்ஷன் சி மெட்ராஸ் தொழிற்சங்கம், ஆப்ஷன் டி பெங்கால் தொழிற்சங்கம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி மெட்ராஸ் தொழிற்சங்கம். நெக்ஸ்ட் 76வது கேள்வி. ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஃபவுண்டட் இன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1922, ஆப்ஷன் பி 1924, ஆப்ஷன் சி 1976, ஆப்ஷன் டி 1979. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ 1922. 77வது கேள்வி. இன் விச் இயர் திராவிட முன்னேற்ற கழகம் ஃபார்ம்டு த கவர்மெண்ட்? திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சி அமைத்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1962, ஆப்ஷன் பி 1965, ஆப்ஷன் சி 1967, ஆப்ஷன் டி 1969. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1967, ஆப்ஷன் சி 1967. நெக்ஸ்ட் கொஸ்டின் 78வது கேள்வி. இன் 2024 லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் which state party got the state political party status in தமிழ்நாடு? 2024 ஆண்டு மக்களவை தேர்தலின் முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றது? PMK, MDMK, VCK, DMDK, NTK. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி மட்டும் மாநில அந்தஸ்து பெற்றுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா சி VCK, NTK. ரெண்டு கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மாநில அந்தஸ்து பெற்றது. VCKவும் NTKவும் மாநில அந்தஸ்து பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 79வது கேள்வி. Who was the chief minister of தமிழ்நாடு ஆஃப்டர் காமராஜ்? காமராஜருக்கு பின்னர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர்? ஆப்ஷன் ஏ அண்ணாதுரை, ஆப்ஷன் பி பக்தவச்சலம், ஆப்ஷன் சி கக்கன், ஆப்ஷன் டி ராஜாஜி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி பக்தவச்சலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 80வது கேள்வி. which year K plan was introduced? காமராஜர் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்தனா 1960, ஆப்ஷன் பி 1962, ஆப்ஷன் சி 1963, ஆப்ஷன் டி 1965. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி 1963. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல தான் எடுத்தது. ஸோ இந்த இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இந்த எக்ஸாம்ல வர எக்ஸாம் TNUSRB எக்ஸாம்ல நல்லபடியா மார்க் எடுத்து நல்ல ரிசல்ட் வரலாம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.